ஹாய், வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட 4 பல்லு போட்டு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் கிரேவியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நைஸாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே நம்ம காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது கூட வர கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் நான் கறி மசால் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா இந்த கிரேவி வந்து இது கூட நம்ம இப்போ சேர்த்த போகிற இந்த இன்க்ரீடியன்ட் தான் ரொம்ப மெயின். இப்போ நான் வந்து தயிர் தான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியோட. அப்போ தான் நல்லா திக்காக கிடைக்கும், நமக்கு டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். நம்ம கர்ட் சேர்த்தும் போது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீன்ஸையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பீன்ஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவ்வளோதாங்க. நமக்கு அந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு அவ்வளோதான், கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். பட் ஆனால் தோசை விட சப்பாத்திக்கு இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.